இருளில் இருக்கக்கூடியது நான் சக்தி என்று சொன்னேன், ஆற்றல் என்று சொன்னேன். 95% இந்த படைப்பிலே ஆற்றலாக இருக்கின்றது, இறைவனுடைய சக்தியாக இருக்கின்றது. ஆங்கிலத்தில் சொல்லுகின்ற பொழுது 4 வகையான சக்திகள்: கிராவிட்டி, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ், ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ். தமிழில் சொல்லுகின்ற பொழுது புவியீர்ப்பு சக்தி, மின்சார அணுசக்தி, வலுவான அணுசக்தி, வலுவற்ற அணுசக்தி. இதைத்தான் நாம் இருள் என்று நாம் புரிந்து கொள்ளுகிறோம். இந்த இரண்டும் ஒன்றாக சேருகின்ற பொழுதுதான் உயிர் மலர்கின்றது. முதல் நாள் அடிப்படையாக இறைவன் மூலப்பொருளையும் சக்தியையும் படைத்து ஆசிர்வதிக்கின்றார். எல்லாம் நல்லதென கண்டார். முதல் நாள் முடிவுற்றது.